ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி மேக்கர்ஸ் இன் தமிழ். உங்கள் பிரதீப். நம்ம சேனல் மலக்கு ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்க எக் பிரேக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம் பிளாஸ்ட்னு சொல்கிற 2 ஆப் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டைப் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் 100 காயின்ஸ் வந்து கிடைக்கும். காயின்ஸ் அதை இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். 100 காயின்ஸ் கிடைக்கும். 100 காயின்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ₹1. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரெஃபர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100 காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது போக மினிமம் ரீடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹5 தான். ஸோ 500 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலாக 6 டாஸ்க் வந்து டெய்லி கொடுப்பாங்க. 6 டாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ₹1. ஸோ டோட்டலாக வந்து அதில் ₹6 கிடச்சிடும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸ்க்ராட்ச் கார்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அது போக 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்பின் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப்பை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்கும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். கிளிக்கு இன்ஸ்டால் அது வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அந்த டைமிங்கில் உங்களால் ரீடம் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மிஸ்டேக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக் பிரேக்கில் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாம் பிளாஸ்ட்டில் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் 2 ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக் பிரேக்ஸ் இந்த ஆப்பில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால் டாஸ்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதனால் இதுக்கான வீடியோவை நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த பாம் பிளாஸ்ட்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். லாகின் வித் கூகுள் இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப் வந்து உடனே ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே வந்து உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேஜில் டாஸ்க் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். கேன்சல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து ஸ்பின் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட பேக் பண்ணிக்கலாம். எந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அது வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். அடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பேக் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 8 காயின்ஸ் அந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஏர்னிங்ஸா அப்படின்னா இல்லை. இங்கே வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் 4வதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்கை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலிமா எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது உங்கள் லிங்க் மூலிமா யாராவது டவுன்லோட் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில், ஓகேங்களா? ஸோ உங்கள் வேலெட்டில் இங்கே வந்து பாருங்கள் நான் இன்ஸ்டன்ட் ரெஃபர் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருக்கல 100 காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டும் உங்களோட கோடில் ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 100 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பின் பண்ணதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சது இல்லையா? ஸோ அது வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு 8 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் ஆட் ஆயிடுது. ஸோ இதில் எப்படி பே அவுட் எடுக்கிறது அப்படின்னா இதில் ரீடம் இருக்கிறத யூஸ் பண்ணி பேமெண்ட் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் கொடுத்துருக்க டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க் வரும். ஸோ இந்த 6 டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டாஸ்க் மட்டும் கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பாமாக நம்ம வந்து பிளாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பேக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரன் ஆகும். இந்த 5 செகண்ட் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாமாக இது மாதிரி எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு பாம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பிளாஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது பண்ணும்போது டைம் பண்ணும்போது மட்டுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். டைமில் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் கொடுப்பாங்க. அதில் வந்து கீழே வந்து சின்னதாக ஒரு லைன் வந்துடும். அது இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆடா, கிளிக் பண்ண வேண்டிய ஆடா, கிளிக் பண்ணிட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை உடனே பார்த்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை டைம் இந்த பாமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 1 நிமிஷம்னாலும் சரி, 2 நிமிஷம்னாலும் சரி, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு வந்தாலும் கிளிக்கு கம்ப்ளீட் ஆகாது. அதேமாதிரி இன்ஸ்டால் இருந்தாலும் எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த பாமை உங்களால் பிளாஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணும்போது வர அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை வந்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அது கிளிக்காக இன்ஸ்டாலோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மிஸ்டேக் தான் நான் வந்து இந்த எக் பிரேக்கரில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. ஸோ அதை வந்து விட்டுட்டு நான் பேக் வந்துட்டேன். அடுத்தது மறுபடியும் அந்த எக்கை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு 7-8 டைம் கிட்ட கிளிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 7-8 ஆப்பை இன்ஸ்டாலும் பண்ணி பார்த்துட்டேன். அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் மிஸ்டேக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் எல்லா இதுவுமே பிளாஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்போ வந்து இந்த பெரிய பாம்பு இருக்குல்லையா, இது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே வர நோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிக்கு அந்த வெயிட் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கிளிக்கு டாஸ்க், ஓகேங்களா. அந்த 1 செகண்ட் மட்டும் தான் அதை வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன டாஸ்க் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஜில் ஒரு 30 செகண்ட் நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆனது. இந்த இடத்துல சின்னதாக 30 செகண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் பாப்பப் வருது. ஸோ இப்போ 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆச்சுல, இதை பேக் பண்ணிடலாம். இந்த ஆடையும் பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாம்பு வந்து பிளாஸ்ட் ஆகிருந்துச்சிங்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து இப்போ செகண்ட் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா செகண்ட் டாஸ்க் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ செகண்ட் டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணல இல்லையா, இப்போ நான் தேர்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் செகண்ட் டாஸ்க் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதனால் ஃபஸ்ட் டாஸ்க் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த செகண்ட் டாஸ்க். இந்த டாஸ்க்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாமாக எல்லா பாமையும் பிளாஸ் பண்ணி முடிக்கணும். பிளாஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பெரிய பாம்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டைமும் கிளிக்கே வரும்னு சொல்ல முடியாது. கிளிக் திஸ் ஆட் வெயிட் 30 செகண்ட்ஸ் வந்ததுக்கு பதிலாக இந்த பெரிய ஆடை கிளிக் பண்ணுவோம். இன்ஸ்டால் திஸ் ஆடுன்னு கூட வரலாம். ஸோ அந்த டைமில் அது ப்ளே ஸ்டோர் ஆடாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெப்சைட் ஆடாக இருந்தால் அதை கிளிக் பண்ணி வெப்சைட் போய்ட்டு அங்கேருந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு 15 MBக்கு மேலே இருக்குமா ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஓகேங்களா. ஸோ வர்ற ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிடாதீங்க. பேக் ஒர்க்காக பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால் அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது, இது கம்ப்ளீட் ஆகுதுன்னா அடுத்த டாஸ்க்கு நம்மளால் மூவ் பண்ண முடியாது. எந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நம்மளால் இங்கே வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. ஸோ எப்படி தான் பேமெண்ட் எடுக்கணும், ஓகேங்களா. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ரீடம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ், ஓகேங்களா. காயின்ஸாக தான் இதில் வந்து ரீடம் பண்ணணும். ஸோ 500 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணி ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா 5 ரூபா வந்து உங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கி ரீடம் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு பேடிஎம்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப் ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையும் டீட்டெயில் வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மட்டும் கவனமாக இருந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் இன்னும் இந்த எக் பிரேக் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் சேம் டைப் தான். 2 ஆப்புக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எக் பிரேக்கான வீடியோ வந்து நாளைக்கு பார்ப்போம். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டாஸ்க்கில் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் அதை வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப் வந்து எவ்வளோ டேஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பில் இருந்து இது சொன்னது ஒரு 3 இல்லைனா 4 மாதம் நாங்கள் வந்து பேமெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டைப் ஆப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக் மட்டும் தான் பேமெண்ட் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே யாரும் கொடுத்தது இல்லை. சப்போஸ் இவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி 1 வீக் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பேமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 நாள் 5 நாள் மட்டும் பேமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.